ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு வந்துட்டு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு தான் கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு. ஹாய். எங்கே போகிறோம்? மொட்டை போட போகிறோமா? யாருக்கு மொட்டை போட போகிறோம்? தம்பிக்கா? ஜாலியா? புல்டோசர் கேட்டர்பில்லர் கேட்டர்பில்லர் கேட்டர்பில்லர்னா என்ன? பூச்சி. கேட்டர்பில்லர்னா தம்பி பாட்டு பாடுறியா? பைக்கில் எல்லாம் வரும்ல. பாட்டு பாடுறியா? பாடு பாடு. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தம்பிக்காக வந்துட்டு மொட்டை போடுறதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். தம்பிக்காக வந்துட்டு நான் மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்திக்கடன் போட்டிருந்தேன். அது ரொம்ப நாளாகவே செலுத்தாமல் இருந்துச்சு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உறுத்தலாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி இன்றைக்கி எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு கிளம்பியாச்சு. சீக்கிரமாகவே கிளம்புனதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கலை. சரி அப்படியே வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு டிஃபன் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். தம்பிக்கு வந்துட்டு மொட்டை போட்டு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் கோவிலுக்கும் வந்துட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தேவையான பூஜை பொருள் சாமான் எல்லாமே நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம். குலதெய்வம் கோயிலுக்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அங்கேயும் நம்ம போயிட்டு நம்ம அர்ச்சனைலாம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். அதுக்கு தான் பூஜை பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாமே பூஜை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு கோவில் பக்கத்தில் தான் வந்தாச்சு. உள்ள ஆர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வீட்டில் எத்தனை தடவை தான் சாமி கும்பிட்டாலும் பக்கத்தில் உள்ள கோவில் எத்தனை கோவிலுக்கு தான் போனாலும் குலதெய்வம் கோவிலுக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு மனசு ரொம்ப திருப்தியாகவே இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டு விசேஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கோவிலில் வச்சா விசேஷம் அப்படின்றதுனால இங்கே வந்துட்டு இந்த மாதிரி விசேஷம்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு காதணி விழா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஹாய் சொல்லு. ஹாய். என்னது? என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ண போறாங்க? இங்க பார்த்து பேசு. என்ன பண்ண போறாங்க? மொட்டை போட போறோமா? இங்க மொட்டை போட மாட்டோம், வேற கோயிலுக்கு தான் போறோம். இங்க அக்கா ஏ இப்படியே இருக்கியா? கொஞ்சம் மட்டும் அதில் உண்மையான அருவாளா?
காமெடி அது உண்மையான அழுவலை. இங்கிட்டு வாங்க. வா. எவ்வளோ பெரிய தொங்கும் பாரு, அதில் தான் தொங்கிட்டு தள்ளின்னு போகலாம். நான் தங்கி போகலாமா? தண்ணியா அப்போ தானடா குடிச்ச? நல்லபடியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் வந்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. மனசுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை கஷ்டமோ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கோவிலுக்கு வந்துட்டு நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம், அதை வந்துட்டு செலுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்றதுக்காக படுத்துறதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு வந்துட்டு தோணிகிட்டே இருக்கும். நல்லபடியாக வந்துட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன தண்ணி தண்ணி கீழே கீழே தம்பு கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இந்த மாதிரியே வந்துட்டு டேஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கும் வந்துட்டு ரொம்ப மன உறுத்தலாகவே இருந்துச்சு. சரி நம்ம கோவிலுக்கு வந்துட்டு நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம், நிறைய கோவிலுக்கு வச்சுருந்தோம், நம்ம செலுத்தவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி நம்ம வந்துட்டு நேர்த்திக்கடன் வச்சுருக்கோம், அதை செலுத்தினதுக்கு அப்புறமாவது நம்மளுக்கு தம்பிக்கு வந்துட்டு உடம்பு வந்துட்டு நல்லா வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்துட்டு இந்த டைம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். தம்பி உட்காந்துக்கோங்க, பின்னாடி பின்னாடி உட்காந்துக்கோங்க. வேணாமா பாருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு மொட்டை போட்டாலே வந்து அழுவாங்க. நான் நிறைய குழந்தைங்கள பார்த்துருக்கேன். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்பி வந்துட்டு அந்தளவுக்கு வந்து அழுகவே இல்லை. எதுக்காவது லைட்டாக முகம் சொல்லிச்சான். பட் ஃபஸ்ட்டு மொட்டைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழுகவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருந்தான். தம்பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மொட்டைலாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சாமிக்கு தேவையான அர்ச்சனை பூத்தட்டு தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்துட்டு நிறைய கூட்டம் அதிகமாகவே தான் இருக்கும். இன்றைக்கும் கூட்டமாக தான் இருந்துச்சு. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரசாதம் தான் கொடுத்துட்ருந்தாங்க, தயிர் சாதம் கொடுத்துட்ருந்தாங்க. வெயிலுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தயிர் சாதம் நல்லா செம்மையாக, கோவில் பிரசாதனாலே ஒரு டேஸ்ட்டு தானே. அதுக்கப்புறமா அங்கே வந்து சாப்பிட்டுட்டு சாமி கூட உள்ள கிளம்பியாச்சு.
பார்த்து போ. சுடுங்க. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தன்னோட ஊர்லேருந்து நிறைய பேர் நடந்து நேர்த்திக்கடன் போட்டு நடந்து போவாங்க. நடந்தே போயிட்டு அந்த கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. நானும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு 2, 3 டைம் போயிருக்கேன். இந்த கோவிலோட மெயினான விஷயமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில தான் வந்துட்டு தொட்டில் கட்டி போடுவாங்க. அவங்க நெனச்ச மாதிரியே வந்துட்டு மறு வருஷம் வந்துட்டு குழந்தையோட தான் கண்டிப்பா வருவாங்க. நான் நெறைய பேர் இந்த மாரி நான் பார்த்துருக்கேன். உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டமாவே இருந்துச்சு. நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மதியம் ஆனதுனால கொஞ்சம் லைட்டா பசிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அங்க உள்ள பிரசாதம் விப்பாங்கல்ல, அங்க வந்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கோவில் பிரசாதம்னாலே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா இருந்தது. அதுவும் மெயினா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து புளியோதரை ரொம்ப பிடிக்கும். வீட்ல செஞ்சாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ கோவில்லனா அது வந்துட்டு தனி டேஸ்ட்டா இருக்கும். அதனால அத வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். தம்பிக்காக வந்துட்டு சர்க்கரை பொங்கலும், அப்புறம் எங்களுக்காக வந்துட்டு புளியோதரையும் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. நாங்க கோவிலுக்கு போயிருந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, காப்பு கட்டுற மாசம் தான். அதனால நெறைய பேர் வந்துட்டு காப்பு கட்டிட்டு வந்துட்டு நேர்த்திக்கடன் வந்துட்டு செலுத்திட்டு இருந்தாங்க. நல்லபடியா பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பாப்பாக்கும், தம்பிக்கும் தேவையான விளையாட்டு ஜாமான் பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம். நாங்க எப்பவுமே எங்கேயுமே வெளியில போனா தம்பி வந்துட்டு எதையாவது ஒண்ணு வாங்காம வரவே மாட்டான். அவன சமாளிச்சு கூட்டிட்டு வரக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு புடிச்சதா வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மனசுக்கு வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாவும் இருந்துச்சு. சரி நம்ம நேர்த்திக்கடன செலுத்தி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியாவும் இருந்தது. வெயில் டைம் அப்படின்றதுனால தம்பி வந்துட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறமா அவன் வாங்கின பொம்மைய வச்சு அப்படியே விளையாண்டுட்டே வந்துட்டுருந்தான். சரி ஓகே நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுனால வந்துட்டு நான்வெஜ் எதுவும் சாப்பிடல. சிம்பிளா வந்துட்டு வெஜ் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா லைட்டா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் சொல்லிடு.